ஹாய். யூகேல இப்போ பயங்கரமாக கோல்டு வின்டரு. அதனால் குயிக்காக எனக்கு மசாலாலாம் போட்டு சமைக்க பிடிக்கல. அதனால் ஆட்டுக்கறி சூப்பு வச்சுட்டேன். இதுக்கு நெஞ்சு எலும்பு அப்புறம் ஷோல்டர் பீஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொழுப்பு இல்லாமல் சின்னதாக சாப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டேன். இது ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, மெழுகு, 2 பட்டை, அப்புறம் சீரகம், 3 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே குக்கரில் போட்டுடணும். இது ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன், கொஞ்ச நேரத்துலேயே சமைச்சிடலாம். அது கூடவே கொஞ்சம் நறுக்குன இஞ்சி பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி அளவோடு ஊற்றிட்டா குக்கர் மூடிடணும். மூடிட்டு ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. விசிலெல்லாம் போயிட்டு பிறகு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு சூப்பில். இந்த மாதிரி சூப் பண்ணிவிட்டு சாதம் கூட சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எலுமிச்சங்காய் ஜூஸ் ஊற்றுனது நான், ஏன்னா எனக்கு கவுச்சி ஸ்மெல்லு பிடிக்காது. இந்த எலுமிச்சங்காய் ஜூஸ் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் எடுத்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக சாதம் கூட இப்படி சூப் நிறையா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் எலும்புக்கெல்லாம் ரொம்பவே சத்தானது இது. இட் ஆல்சோ கண்டென்ஸ் ஹை கொலஜன் வந்து உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. உங்களை யங் அண்ட் யூத்ஃபுல்லாக வைக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி டயட் இது. பசங்க நல்லா சூப்பு விரும்பி சாப்பிடுவாங்க, சுட சுட சாப்பாடு கூட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.